அடுத்து 6th term 1ல் இயல் 3ல் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்று மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் தான் மொழியை நல்லா பேச முடியும். சரிங்களா? கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நன்றி, நன்றி, இதுவும் நான் தான், இதுவும் நான் தான், இதுவும் நான் தான். ஒலிப்பு முறைகள் மட்டும்தான் மாறும். ந ந ந அந்த மாதிரி ஒலிப்போட முறைகள் தான் மாறும். இதையுமே நன்றின்னு சொல்லுவோம், இதையும் நன்றின்னு தான் படிப்போம், இதையும் நன்றின்னு தான் படிப்போம். சரிங்களா? அதனால் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் எந்த எழுத்து கரெக்டாக வரும்னா இந்த நன்றி, இந்த நான் தான் போடுவோம். சரிங்களா? அதெல்லாம் நமக்கு கரெக்டான அதோட எழுத்துக்கள் என்ன வரும், அதோட இயல்பு என்ன, மரபு என்ன அப்படின்ட்டு நம்ம அறிஞ்சிக்கிட்டால் தான் தெரியும். சரிங்களா? அதுதான் சொல்ல வராங்க. பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிக இன்றியமையாதது ஆகும். தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். ஏற்கனவே உள்ள பாடத்தில் அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி அறிந்து கொள்வோம். சரிங்களா? இதுக்கு பாருங்கள், ஒரு ட்ரெயின் மாதிரி. ஃபஸ்ட்டு மொழி முதல், இந்த இன்ஜின் மொழி முதல் எழுத்துக்கள். இந்த பேக் சைடில் உள்ளது மொழி இறுதி எழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு இமேஜ் கொடுத்தா பார்க்க நல்லாயிருக்கும்ல, புரிஞ்சுக்கலாம்ல பசங்க. அதனால் மொழி முதல் எழுத்துக்கள்னால் என்ன? மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. என்னது? மொழி அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. சரிங்களா? சாரி, ஒரு நிமிஷம். இது ஒரு 1 மார்க்குங்க. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மொழி என்பதற்கு சொல் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. சரியா? சாரி. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். ஆமாம், சொல்லுக்கு முதல்ல அது மொழி முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 என்ன வரும்னா சொல்லோட முதல்ல வரும். ஓகேவா? அது க ச த அந்த 6 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த வல்லின எழுத்துக்கள். அது எல்லாமே எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் இது எல்லாமே சொல்லோட முதல்ல வருங்க. முதல்ல வரும், ஆனால் இடையிலையுமே வரும். இப்போ ஒரு சிலது இப்போ பாமா இதெல்லாம் நான் இது எல்லாமே இடையிலையும் வரும், ஆனால் முதல்ல வரும் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததில் இந்த ஞா ஞா யா வா இது எல்லாம் எந்த உயிர் எழுத்துக்கள் மட்டும் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஞா வரிசையில் இந்த எழுத்து ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். என்ன அப்படின்னு கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இக்காலத்தில் இந்த சொல் தனித்து இயங்காமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படின்ற மாதிரி சேர்த்து இயங்கிட்டு இருக்கு இந்த காலத்தில். சரிங்களா? காவரிசையில் பாருங்கள், காவரிசை இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காவரிசை கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மொழி முதல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரிங்க? அடுத்து ஞா வரிசையில் அடுத்து ஒரு 5 எழுத்துக்கள், அதோட வரிசை 5 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து யா வரிசையில் உங்களுக்கு ஒரு 6 எழுத்து. யா வரிசையில் ஒரு 6 எழுத்துக்கள் யாரு 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வா வரிசையில் 8 எழுத்துக்கள். இந்த வா வரிசையில் 8 எழுத்துக்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது நார்மலாகவே நமக்கு வர கோர்வை தானேங்க. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வா வி வே வை இது எல்லாமே நம்ம அந்த ஒரு லைன்ஸோட ஃப்ளோவில் தானே வருது. இந்த 8 எழுத்துக்களுமே சொல்லின் முதல்ல வரும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சொல்லோட முதல்ல வர்றது எந்தெந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். சரிங்களா? சொல்லோட முதல்ல வர்றது. அடுத்தது மொழி முதல்ல வராதது, அதாவது இந்த மொழிக்கு முதல்ல வரதை பார்த்துரும். அதேமாதிரி மொழி முதல்ல வராது எது வராதுன்னா மெய்யெழுத்துக்கள் 18 வராது. ஆமாம், மெய்யெழுத்துக்கள் இடையில தான் வரும். சரிங்களா? அது மாதிரி இந்த ட நர ல ழ இந்த வார்த்தைக்கு 8 உயிர்மை எழுத்துக்களும்
மொழியோட முதல்ல வராது. அது மாதிரி ஆயுத எழுத்தும் வராது, நமக்கு தெரியும். இது வந்து மொதல் பாடத்தில் நம்ம பார்த்துட்டோம். அது மாதிரி ஞ இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசைகளில் வந்து குறிப்பிட்ட ஒரு சில எழுத்துக்களை தவிர மற்ற எல்லா எழுத்துக்களுமே வந்து வராதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்கிறோம். ஆமாம், உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். உயிர் எழுத்துக்கள் 12ம் வந்து மெய்யுடன் சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டுமே இறுதியில் வரும். சரிங்களா? அதே மாதிரி என்ன சொன்னேன், வருக, இது கூட வச்சுக்கலாம். வருக, இது என்ன எழுத்துங்க? இது வந்து ஒரு உயிர்மெய் எழுத்து தான். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, இக்கு ப்ளஸ் அ க, அப்படின்னா இது ஒரு உயிர்மெய் எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்து இந்த மெய்யெழுத்துக்கள், இந்த மெய்யெழுத்துக்களில் வந்து 11 மட்டும்தான். இந்த 11 மொழி இது 11 மட்டும்தான் மொழிக்கு இறுதியில் வரும். சரிங்களா? இந்த 11 மட்டும்தான். 11 நல்லா பார்த்துக்கோங்க. இதை கூட கேட்பாங்க கொடுத்துட்டு 18ன்னு கொடுத்துருவாங்க. நம்ம பார்க்குறப்ப 11 18 டபக்கு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 11 மட்டும்தான் மொழிக்கு இறுதியில் வந்து வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் மொழி இறுதியில் வந்து வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து இயங்குவதில்லை. உயிரெழுத்துக்கள் தனித்து இயங்காது. உயிரெழுத்துக்கள்ன்றது அது வந்து சொல்லோட இறுதியில் தனித்து இயங்காது. சரிங்களா? உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். இப்போ தான் சொன்னேன், இக்கு ப்ளஸ் கா அப்படின்னு சேர்ந்து வருக அப்படிங்கிற வார்த்தையில் சேர்ந்து கூட வரும். ஆனால் தனியாக கான்னு இதுலையா தனியாக வராது இல்லைங்களா? தனியாக ஒரு இது வராது, சேர்ந்து தான் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து அளபெடை. அளபெடை எழுத்துக்களில் வந்து இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபெடுக்கும் பொழுது, அதாவது நம்ம அந்த சொல்லி செயலபடை இன்னி செயலபடை நம்ம அடுத்த ஸ்டாண்டர்டில் பார்ப்போம். அந்த அளபெடையில் வரும்போது வந்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சிட்டு இத்து இப்போ இந்த ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்க்கணும் இல்லை, பட் எது வரும் எது வராது அப்படின்னு வந்து பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? உயிர்மெய் எழுத்துக்களில் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரி, ஞன்ற வரிசை வந்து இறுதியில் வராது. எகர வரிசையில் கே முதல் ஞே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஆமாம், இதில் வந்து எதுவும் இறுதியில் வர்றது கிடையாது. அப்படி ஒகர வரிசையில் நோ தவிர, அதாவது நோங்கிற ஒரு குறியில தவிர பிற உயிர்மெய் எழுத்து மொழியின் இறுதியில் வருவதில்லை. அப்போ நோ வந்து வரும். சரிங்களா? இந்த எழுத்தை தவிர்த்து மற்ற எதுவுமே வந்து இறுதியில் வருவதில்லைன்னு சொல்கிறாங்க. நோ என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருள் வரும். ஆமாங்க, இது ஒரு எழுத்து. அந்த இதை பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இது வந்து அந்த 48 ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்ற சொல்ல இதுவும் ஒன்று. இது வந்து ஒரு குறில் எழுத்து. சரிங்களா? நோ து அப்படிங்கிற இந்த 2 மட்டும்தான் குறில் எழுத்தா அதில் வரும். மொத்தம் 42 சொல்லல. சரியா? சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, மெய் எழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். ஆமாம், உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆமாம், உயிர்மெய் எழுத்துக்களும் வரும். ஆயுத எழுத்தும் சொல்லின் இடையில் வரும். இது ரொம்ப ஈஸி, நமக்கு இது நார்மலாக தெரியும் இல்லைங்களா? ஆமாம். அடுத்து அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். நல்லா பாருங்கள், அளபெடை எடுக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லி அளபெடை அந்த மாதிரி அளபடை இடையில அளவு எடுக்கும்பொழுது மட்டும்தான் வந்து இது வந்து இடையில வரும். சரிங்களா? அளபடை பற்றி அதான் சொல்லியிருக்காங்க, அடுத்த கிளாஸில் நம்ம வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதோட முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து இது ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பத்தியை படிச்சுட்டு சர்சீவராமனை பற்றி நம்ம இது ஃபுல்லாக சர்சீவராமனை பற்றி தான். சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நான் கிளாஸ் நடத்தும் போதே உங்களுக்கு அந்த பாடத்திலே சொல்லிட்டேன். இது இருந்தாலும் இது ஒரு முறை நான் திருப்பி சொல்கிறேன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர்சீவராமன். ராமனுக்கு வந்து எதுக்காக நோபல் பரிசு கிடைச்சிது அப்படின்னா, கடல் ஏன் நீளமாக இருக்குது அப்படின்றது சின்ன வயசில் அவருக்கு தோன்றுச்சு. அதுதான் வந்து அவர் வந்து ஆய்வுக்கு மேற்கொள்ள வச்சது. சரிங்களா? அடுத்து தேசிய அறிவியல் நாள் என்ன? பிப்ரவரி 28. இவர் கண்டுபிடிச்சது
பிப்ரவரி 28 1928ங்க. அந்த நாளை தான் வந்து அறிவியல் தினம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போத்தி பொருத்தமான தலைப்பு என்ன? தேசிய அறிவியல் நாள்னு வச்சுக்கலாம், இல்லை சர் சிவராமன் விளைவுன்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த கலைச்சொற்களை தேர்ந்தெடுக்க. செயற்கை நுண்ணறிவு. செயற்கைன்னாலே நமக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? செயற்கை கோள்னா சேட்டலைட், மீத்திறன் கணினினா சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? இதோட டேர்ம் 1 முடிஞ்சிருச்சு.